கௌஸ்தப் என்டர்டைன்மெண்ட் KJR ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் 15 முதல் உங்கள் திரையரங்குகளில். கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய இடத்துல இருக்கும்போதே இறந்துருவான்ற பயம்லாம் இல்லை. உண்மையாகவே அவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருந்தாலும் கூட அவர் அனுபவித்திராத ஒரு வாழ்க்கையை அந்த 108 நாட்கள் அனுபவித்ததாக திரு ராஜ்குமார் அவர்களே சொல்றாங்க. நீண்ட காலமாக தீராத வியாதியாக மூட்டு வலி இருந்தது. அந்த மூட்டு வலிகள்லாம் அவர் தன்னுடைய சிகிச்சை முறையில் சரி பண்ணி அனுப்பியிருக்கிறார். உண்மையாகவே பிரிந்து போகும்போது 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுததான பதிவுகளை ரஜினி மேல இருக்க அந்த கிரேசினஸ் எப்படி சார் இருந்துச்சு? பாரதிய ஜனதா கட்சியோட அவங்களால இயக்கப்படுறாரு, குருமூர்த்தி அவரால் இயக்கப்படுறாரு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்கல்ல, அது எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க. யாருக்கும் வேலை செய்யாத, நீ யாருடைய பேச்சும் கேட்டு அவர்களுக்காக இயங்காத, அவர்கள் உன்னை செருப்பு போல பயன்படுத்திட்டு கலட்டி விட்டுருவாங்க. அந்த திட்டம் எப்போ வேண்டாம், அதை விட நீ நேராக வர்றது நல்லது. நக்கீரன் அவர்கள் அந்த சார்பாக வெளியிட்டிருக்கிற அந்த ஆவணப்படத்தில் கூசிய முனுசாமி வீரப்பன்ல அவர் பேசுறாரு. வீரப்பன் பேசின அந்த வீடியோவை காட்சிகளை ஒளிபரப்புறாங்க. அதை மட்டும் போட்டாலே வீரப்பனுக்கோட இது இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்துடும். அப்போ அதுக்காகவே இல்லப்பா வீரப்பன் தப்பு செஞ்சிருக்காருன்னு காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்காக 2-3 இதை வலிந்து அவர்கள் காட்சிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. இல்லைன்னா வீரப்பன் இப்போ வனக்காவலனாக கதாநாயகனாக பார்க்கப்படுறாருல்ல, இப்போ இது வீரப்பன் பேசுறத மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவன் பெரிய சத்தியவானா இருக்காரடா, இவன் தான்டா பெரிய குலசாமி, அந்த அளவுக்கு வந்துடும். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் தேடுதல் வேட்டை அதிகரிக்க இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 108 நாள் ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர் கஸ்டடியில் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாரு. ஸோ அப்போ அவர் 108 நாளுக்கு பிறகு விடுவிச்சது கூட வீரப்பன் ஒரு மாதிரி பயந்துட்டாரு. ராஜ்குமார் அவர்கள் உடல்நலம் குறைந்து கண்டிப்பாக அவர் கஸ்டடியில் இறந்துருவாருன்ற ஒரு தகவல் வரும்போது தான் சரி பயந்துட்டு தான் வீரப்பன் ரிலீஸ் பண்ணதாகும். ஸோ அப்போதும் பலாயிரம் கோடி வீரப்பன் அவர்களுக்கு அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டதாகும். கர்நாடக அரசு, தமிழ்நாடு அரசு 2 சைடு பணம் போயிருக்கணும் தகவல் இருக்குது. அதை பற்றி ஏதாச்சும் தகவல் இருக்குது? ஆமாம், பணம் போயிருக்குங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பலாயிரம் கோடியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. அப்புறம் இப்படி செய்திகள் சும்மா காற்றுல போகிறது, அதெல்லாம் செய்தியாகவே நம்ம எடுத்துக்கக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா கவனமாக வார்த்தைகள் நம்ம கவனமாக மக்கள் பேசும்போதோ இல்லை. ஆமாம், அது வழக்கமாக அது அப்படி போகும்ல, செய்தியாக பரவுகிறது. அது அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய இடத்துல இருக்கும்போதே இறந்துருவான்ற பயம்லாம் இல்லை. உண்மையாகவே அவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருந்தாலும் கூட அவர் அனுபவித்திராத ஒரு வாழ்க்கையை அந்த 108 நாட்கள் அனுபவித்ததாக திரு ராஜ்குமார் அவர்களே சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு நீண்ட காலமாக அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தார், எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர் எல்லாமே அவருக்கு நீண்ட காலமாக தீராத வியாதியாக மூட்டு வலி இருந்தது. அந்த மூட்டு வலிகள்லாம் அவங்க தன்னுடைய சிகிச்சை முறையில் சரி பண்ணி அனுப்பியிருக்கிறார். உண்மையாகவே பிரிந்து போகும்போது 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுததான பதிவுகளை உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சந்தித்தோம். ஐயா நெடுமாறன் அவர்கள் அப்பவே சொல்லுவாங்க, ரொம்ப குழந்தை போல ராஜ்குமார் அவர்கள் அழுதார். அதான் முக்கியமானது, யாரை வீரப்பனை விட்டு பிரிந்து போவதற்கு. அப்புறம் அதனால் அந்த பயம் இல்லை, அவர் அங்கே இறந்துருவார்ன்ற. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்குது, நீண்ட காலமான அந்த நெகோசியேஷன் போகுது. அதுபோல் முதலமைச்சர், அன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நிதானமான போக்கு, அங்கேருந்து SM கிருஷ்ணா அவர்கள் சரியான முறையில் அது எந்த இருதரப்பும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அதை அணுகி மிக சுபமுகமாக முடிக்கணும்னு விரும்பியிருக்கிறாங்க. ஏன்னா உண்மையாகவே எதேச்சியாக ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா கூட அது பெரிய பாதிப்புகளை 2 மாநிலத்துக்கிடையே உருவாக்கிறோம் அப்படிங்கிற சிக்கல் இருந்தது. அதுபோல தான் அந்த நாகப்பா தப்பிச்சு விழும்போது அவர் இறந்துட்டார், முன்னாள் அமைச்சர். அதை கொன்றது தமிழ்நாடு STF அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இவங்க கர்நாடக STFன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொல்லவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் அந்த வீரப்பனுடைய ஆட்கள் அணிகிற உடையை போட்டு வந்ததுனால இவங்க வர்றது வீரப்பனால் நினச்சி STF சுட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் வேறு எல்லையில் போட்டதாக ஒரு பதிவு இருக்குது. ஆனால் நாகப்பன் வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்படவில்லை, அது மட்டும் உண்மை. அதில் சந்தேகம் இல்லை. அதுபோல் ஏதாவது ஒரு மிஸ்ஃபயர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதுபோல் நடந்து ராஜ்குமாருக்கு எது நடந்திருந்தாலுமே உண்மையாகவே அது பெரிய சிக்கலுக்குரிய விஷயமாக தான் இருந்திருக்கும். அதுதானே தவிர மற்றபடி அவருக்கும் அங்கேயே வச்சிருக்கணும்னு திட்டம் இல்லையே. எனக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக சதாசிவ கமிஷன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த அறிக்கை நீதிபதி கொடுத்தது பிறகு கூட 2 அரசுகளும் அதை பெருசாக நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல, ஒன்றும் நிவாரணம் கொடுக்கல. அப்போ இந்த நிர்பந்தம் தேவைப்படுது. அதுலேருந்து இந்த ராஜ்குமார் விஷயம் நடந்த பிறகு தான் உண்மையாகவே 5 கோடி 2 மாநிலத்துக்கும் இங்கே 5 கோடி அங்கே 5 கோடி ஒதுக்குறாங்க. இன்னும் கொடுக்கல முழுமையானு வச்சுங்க. அது நடந்தது. இப்படியான விஷயங்களுக்காக சில கோரிக்கைகளுக்காக தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசிய மீட்சி படை, தமிழ்நாடு விடுதலை படை இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த திட்டமிட்டு அதை நடத்திருக்கிறார் ஒழிய அவர் பயந்து கொண்டு போய் விடணும் இல்லை. நிகழ்ச்சி சரி, ஐயா நெடுமாறன் போனாங்க. நெடுமாறன் ஐயா மேலே மிகப்பெரிய மரியாதை. அதற்கு முன்பே அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் போனாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்து
பேராசிரியர் கல்யாணி அவர்கள், இவர்களோட சுகுமாரன் அவர்கள் அவரோட மிக சரியான அணுகுமுறையில் வீரப்பன் தெளிவாக இருந்திருக்கிறார். அவர் சரியான விஷயங்களை கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் எப்பவுமே சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் சொல்கிறது போல் பொதுவாக பரவியிருப்பது போல் பயந்து போய் விட்டுறதில்ல அப்படின்னா அந்த பயம் என்ற சொல்லே நம்மகிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட துளியும் கிடையாது. அதே போல் வீரப்பன் அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் அரசியலுக்கு வரணும், அவர் அரசியலுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கணும்னு சொல்லி அப்பயே காணொலி கூட நம்ம பார்த்தோம். ஸோ அவருக்கு அந்த ரஜினி மேலே இருக்க அந்த கிரேசினஸ் எப்படி சார் வந்துச்சு? அதுதான் அவர் பொதுவாக அவர் காட்டில் இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற ஆள் தான். ஆனால் அது ஒரு அபிமானமாக ஒரு நடிகர் மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய மதிப்பாக, அன்பாக அவருக்கு இருக்கிற செல்வாக்கு குறித்து அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லியிருப்பார். அது இன்றைக்கு இருக்கிற ரஜினி அவர்களுக்கு மிக பொருந்துறது தான் பெரிய வியப்பு. இப்போ இன்னைக்குன்னா இப்போ அண்மை காலத்துக்கு முன்னால் அவர் மத்திய அரசு அல்லது மத்திய அரசு ஆளுகின்ற கட்சியின் ஆளாக மாறி அதுக்கு ஏற்ற போன்ற செயல்பாடுகள் இருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? நேரடியாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட அவங்களால இயக்கப்படுறாரு, குருமூர்த்தி அவரால் இயக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்கல்ல. அதை எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, நீ யாருக்கும் வேலை செய்யாத, நீ யாருடைய பேச்சும் கேட்டு அவர்களுக்காக இயங்காத, அவர்கள் உன்னை செருப்பு போல பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுருவாங்க. அந்த திட்டம் எப்போ வேண்டாம், அதை விட நீ நேராக வர்றது நல்லது என்றதான் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் யாருக்காகவும் கையாளாக அவங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறதாக இருக்காதீங்க, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லது செய்வீங்க அப்படின்னு அவர் செல்வா சொல்கிறார். எம்ஜிஆருக்கு பிறகு ஆமாம், அடுத்த இன்னொரு எம்ஜிஆராக வருவார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது பெரிய வியப்பு தான். அந்த நேரத்தில் இது அந்த பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் கூட இந்த பகுதி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதை எடிட் பண்ணிட்டு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது புதிய செய்தியாக இருக்குது. உண்மையில் இந்த ஆவணப்படத்தில் அது இருக்குது. இப்போ நக்கீரன் சார்பாக வெளியிட்டிருக்கிற ஆவணப்படத்தில் அது இருக்குது. அதே போல் இப்போது வீரப்பன் அவர்கள் வந்து இந்த அரசியல் ஆசையெல்லாம் இருந்துச்சு, அரசியலில் பங்கு பெறணும், அதே போல் நடிக்கிறவன் அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே இருந்துச்சு? உண்மை. அது உண்மைன்னா மிக நீண்ட காலத்துக்கு முன்பாகவே இவ்வளவு பிரபலமாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விஸ்வரூபமாக அவர் வளர்வதற்கு முன்பாகவே கர்நாடகாவில் ஒரு சின்ன படம் வந்து வீரப்பன் வாழ்க்கையை எடுத்து வெளியிட்டுருக்குறாங்க. அதை வந்து ஆட்களோட போய் அங்கே ஊரில் தேட்டர்லேயே பார்த்துட்டு இந்த காட்சி இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த காட்சி இப்படி பண்ணியிருக்கலாம்னு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவ்வளவு மிகப்பெரிய வனத்தை அவர் எல்லாரும் சொல்றது போல சந்தன கடத்தல் மற்றும் யானை வேட்டை இப்படியான ஒரு மனிதராக மாறுவதற்கு முன்பாகவே அவர்கிட்ட ஒரு இயல்பான ஒரு கலைத்தன்மை இருக்கு. அவர் வந்து நல்ல நடனம் ஆடுவார். ஒரு மாரியத்த ஆட்டம் என்று அந்த பகுதியில் இருக்கு. அதை மிக பிரமாதமா ஆடக்கூடிய திருவிழா ஆடக்கூடியவர். அப்புறம் நாடகம் போட்டு நடிச்சிருக்கிறாரு. அதுல இவரே நாயகனை நடிப்பார், அதுல போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்படி அதனால அந்த எல்லாரும் பார்க்குறப்ப நீ நல்லா நடிக்கிறப்பான்னு சொல்லுவாங்களே, அது இயல்பாகவே. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பொதுவாகவே விளிம்பு நிலை மக்கள்னு எங்கே போனாலும் வச்சுங்க, தென்னிந்தியா முழுக்கவே எல்லார்ட்டையும் கலை வந்து தங்களை அறியாமல் மறந்து இப்போ தான் அது திரைத்துறையில் வருது. அங்கே இந்த பகுதியில் இருக்கிற மக்களை பயன்படுத்தும் போது இந்த பயிற்சி பெற்ற நடிகரை விட மிக சிறந்த நடிகர்களாக கலைஞர்களாக நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். அது என்னென்னா அவனுக்குள்ளே இருக்குது, அது அணுவில் நீண்ட காலமாக மரபணுவில் ஊறி வந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படி கலை மீது மிகுந்த நாட்டம் கொண்டவராக, அப்புறம் வந்து குரலில் எல்லா மிருகங்களும் போல குரல் எழுப்புகிறவராக இப்படி தன்னை வந்து வடிவமைச்சிட்டு இருந்தவர் தான் அவர். இளமையிலிருந்து அந்த நாடகம் நடிக்கிறதுலாம் மிக இளமை இது. அதனால அவருக்கு சினிமா ஆர்வம் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு தான் இருந்தார். அதே போல் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த வீரப்பன் அவருடைய அந்த பணம் காடு புழுக்க வந்து அந்த லாரி டியூப்ல வந்து புதைச்சி வச்சிருப்பாருன்ட்டு. ஸோ அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த பணம்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, இன்னும் எத்தனை கோடி எங்கே இருக்குன்னு தெரியாமல் தகவல் எப்படி இது காட்டு வழி தகவல் தான். பல கோடி மதிப்புள்ள பணம் வந்து இந்த காட்டுக்குள்ளேயே அப்படியே விட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதில் எந்த அளவுக்கு சார் உண்மைத்தன்மை இருக்குமா சார்? அந்த மாதிரி அது இருக்குமான்னு தெரியல. அதில் யூகமாக சொல்ல முடியாது. என்னென்னா கொல்லப்பட்ட பிறகு நிறைய பேர் அதை தேடி போனதாகலாம் செய்தி வரும் அப்பப்போ. ஆமாம், நமக்கு தெரிந்தவர்களாம் இங்கேருந்து சொல்லுவாங்க, இன்னமும் தேடி போயிட்டு தான் இருக்காங்க, அது யாருக்கும் தெரியாது. அதை தான் ஒருவேளை விசாரணையில் இவர்கள் விசாரித்திருந்தார்கள், காவல்துறை அதை கைப்பற்றிருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. மக்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் குறியீடு வந்து அதுலேயுமே எந்த மரத்தில் எங்கே இருக்குங்கிறது வீரப்பன் அவர்களுக்கும் கோவிந்தனுக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க குழுக்குள்ளேயே அது இறுதி நேரத்தில் போயிருந்த தமிழ் தேசிய போராளிகள் அவங்களுக்கு கூட அந்த செய்திகள் தெரியாது. ஆனால் அதற்காகத்தான் இந்த 14 நாட்கள் வைத்திருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்து இந்த விசாரணையை முடித்தார்கள் என்று சொல்கிறாரு இல்லையா? அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா காவல்துறையை அந்த அணுகுமுறையை எப்போதுமே செய்கிறது தான். அப்போ வேறு ஜெயலலிதாவின் தலைமையில் தான் இருந்தது இல்லையா? அவங்க மிக கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் 8 நாள் இவர் கடத்தி கொண்டு போய் வச்சது மட்டும் மிக முக்கியமான காரணம் இல்லை இந்த அவரை கொள்வதற்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையான விமர்சனம். அது இப்போதான் உண்மையாகவே இந்த நல்வாய்ப்பு இப்போ நக்கீரன் சார்பாக வந்திருக்கிற இந்த ஆவணப்படம் இந்த தலைமுறைக்கு உண்மையாகவே அந்த செய்தியெல்லாம் இப்போ புதுசாக
பத்திரிகையாளர்களே, இந்த தலைமுறை பத்திரிகையாளர்களே வியந்து பார்த்தாங்க. அப்போ மக்களுக்கு இது புதிய செய்தியாக உண்மையாகவே இருக்கும். 95ல் அந்த சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்போது பார்த்தவர்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த அம்மா கடுமையான கோபம் கொண்டது. நீங்கள் ஜெயலலிதாவோட ஆட்சியும் அணுகுமுறையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த தலைமுறையை சேர்ந்தவர்களும் சரி, இப்போ இருக்கிறவங்களுக்கும் ஒருவேளை இந்த 2K கிட்ஸுக்கு தெரியாதே தவிர, சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஜெயலலிதாவால் என்ன கடுமையாக தாக்கப்பட்டார்கள், ஆளுநராக இருந்த சென்னாரெட்டி அவர்கள் எவ்வளவு மோசமாக தாக்கப்பட்டார்கள். அப்புறம் அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கே இந்த நிலை ஏற்பட்ட போது, எங்கேயோ காட்டில் குற்றவாளியாக சொல்லப்படுகிற ஒருவர் நம்மளை இவ்வளவு மோசமாக பேசினார்னா அவங்க கடுமையான ஒரு சிக்கலை எதிர்கொள்ள அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க. அதனால இது ஆட்சி முடிகிறதுல கொன்றே தீரணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் எப்போதுமே குறிப்பிடுவது வழக்கம். நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நானா சொல்கிறத நினச்சிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. என்னென்னா 96ல் ஜெயலலிதாவோட வீழ்ச்சிக்கு காரணம் ஜெயலலிதா, அவருடைய அந்த ஆடம்பர வாழ்க்கை. அடுத்தது எல்லாரும் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க, அவர் குரல் கொடுத்ததுனால தான். அது இல்லை, நான் மறுப்பேன் எப்பவுமே. இந்த வீரப்பன் அவருடைய பேட்டியை ஒளிபரப்புனதுனால தான், அதை கணக்கு பண்ணி தான் கலைஞர் அவர்கள் அதை ஒளிபரப்ப வச்சிருக்கிறாங்க. அது ஒரு சூழ்நிலை கணக்கு. ஆனால் அந்த பேட்டி ஏற்படுத்தின விளைவு தான் இவங்க வீழ்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் நான் எப்போதுமே குறிப்பிடுவது வழக்கம். நிறைய பேர் இல்லைங்க, அப்படி இல்லைங்க, ரஜினி வாய்ஸ்னா அடுத்த தேர்தலையும் அது பழிச்சிருக்குன்னு தானே அப்படின்னா. ஆனால் ஜெயலலிதா அவர்களே இதை ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆவணப்படத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான செய்தியாக நான் சொல்லிக் கொண்டிருந்த இது வாதத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு விஷயமா இந்த ஆவணப்படத்தில் இருக்குது. இதையும் இந்த தலைமுறை இனி இருக்கிற சம்பவங்களுக்கு இது புரியும். அதே போல் வீரப்பன் அவர்கள் சந்தன மரங்களை வெட்டி கடத்தினார், யானை தந்தங்களை ஸ்மக்லிங் பண்ணார். ஸோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு வச்சாலும் இது மூலிமா அவருக்கு கண்டிப்பாக ஒரு க்ரோர்ஸ்லியாச்சும் வருமானம் கிடைச்சிருக்கும். அவர் இதெல்லாம் கண்டிப்பாக இங்கே யார்கிட்ட ஒரு என்னன்னா இவர் தனியாக இதை செய்ய முடியாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்காங்க. ஆனால் இப்போ அது யாரும் அவர் நேரடி தலையீடு இல்லாமல் முழுக்க குற்றச்சாட்டு இவங்க மேலே தான் வச்சாங்க. ஸோ இவர் இறந்ததுக்கு பிறகு அந்த பணம், ஸோ இவர் அந்த செயின் லிங்க் இருக்குல்ல சார், அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் முழுக்க இவர் மேலேயே முழு குற்றச்சாட்டையும், ஏன்னா அவரே வீடியோ பதிவு சொல்லியிருப்பார், நான் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ எனக்கு இங்கேருந்து நான் காட்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு போய் அந்த சரக்கு எங்கே போகுதுன்னு அதில் பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை பற்றி தகவல் இருக்கா சார்? அதுதான் பெரிய எப்போதுமே அது இந்த கேள்விகள் பதில் சொல்லப்படாமலே இருக்குது. நீங்கள் எப்போவுமே நம்ம வீரப்பன் குற்றவாளி, சந்தன கடத்தல், இப்படி அவர் மேலே முத்திரையை ஏன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, இதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த 100 சொச்சம் பேர் இருக்காங்கல்ல, இந்த நெட்வொர்க்கு, இந்த மாஃபியாக்கள், அவர்களெல்லாம் தப்பிக்க வைப்பதற்கு தான் வீரப்பன் வெட்டுறான், வீரப்பன் கட்டுறான், வீரப்பன் கொண்டுட்டான், வீரப்பன் கொலைகாரன், வீரப்பன் யானையை கொள்றான், வீரப்பன் சந்தன, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தது. மொத்த கவனமும் வீரப்பன் பயங்கரமானவர், வீரப்பன் பயங்கரம், இப்படியே போயிடுச்சு. அப்போ இந்த நிழலில் யாரெல்லாம் குளித்தார்களோ, சுகபோகமாக வாழ்ந்தார்களோ, யார் மேலேயும் சிந்தனையே மக்களுக்கு வரல. அல்லது இதை சொல்லியிருக்க வேண்டியவர்கள் அன்றால் ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்களும் இதை சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்னது தான் எளிது. அது எல்லாருக்கும் இப்போ அண்ணன் சீமான ஒவ்வொரு முறையும் கேட்பது தான். சரி வெட்டினாரு, யாருப்பா வாங்கினா, யார் அந்த வியாபாரி, யார் அந்த தரகர்? ஏன்னா இது உலகம் முழுக்க விரிந்த நெட்வொர்க். எது? தந்தம், யானை தந்தம் மார்க்கெட்டு. சந்தனங்கிறது இந்தியா முழுக்க, தென்னிந்தியா முழுக்க. கேரளாவில் அவ்வளவு வியாபாரிகள், வர்த்தகர்கள் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்கல்ல. வீரப்பன் காட்டிலேருந்து எப்படி விற்க முடியும்? அவர் வெட்டக்கூட இல்லை, அதுதான் உண்மை. எல்லாமே என் பள்ளி என் மேலே விழுந்துச்சுப்பானது அவர் எப்பவுமே சொல்ல, நாமளும் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். வாங்கினது யார்? இந்த கோணத்தில் இந்த வழக்கை அணுகவே இல்லை. வாங்கினதுனா நீங்கள் அங்கேருந்தே ஆரம்பிக்கணும். மேட்டூர், கொளத்தூர், அங்கேருந்து அரசியல் பிரமுகர்கள், அந்த ஆளுங்க, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள், அதுக்கு பிறகு எதிர்ச்சியாக இருந்தவர்கள், இப்படி மாறி மாறி எல்லாரும் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அது ரேஞ்சர் சிதம்பரம் அவர்கள் கூட அவங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கிட்ட இதை பற்றின புகாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எப்போவுமே அவர்கள் இது வரைக்கும் வெளியிலே வரல. மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தராக மாறின ஈட்டி மரத்தை கடத்தினவர்கள், அவர்கள்லாம் பெரிய எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. யாருமே இல்லை. இதுக்காக தான் அவர் அவசரமாக கொல்லப்படுகிறார். அவசரமாக கொல்ல போகிறாருன்னா, அவர் அவர் சொல்கிறாரு அந்த பேட்டியில், நான் வருவேன், மக்களுக்கு உண்மையை சொல்லுவேன், என் மக்கள் என்னை ஆதரிப்பார்கள், அப்போ தெரியும்டா உங்களுடைய வண்டவாளன்னு சொல்கிறாருல்ல. வந்துட்டா மொத்தமாக இதில் தொடர்புடைய அந்த கட்சி அல்லது அந்த அமைச்சர்கள், அந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மொத்தமாக முடிஞ்சிருக்கும். அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அப்போது அது வரவிடக்கூடாது. முதல்ல இவரை வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது எந்த வகையில் வேணாலும் அதை செய்யுங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் மோர் வச்சு கொள்ளுங்க, சைனைட்டை வச்சு கொள்ளுங்க, சுடாமலே சுட்டுட்டேன்னு சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. அந்த உண்மை வெளியில் வந்துடக்கூடாது. அப்போ அந்த உண்மையை மூடணும் அப்படிங்கிறதுக்காக
இது முடித்து காட்டப்பட்டது. அப்போ இந்த செய்திகள் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு, இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறாங்க. வீரப்பனுக்கு பிறகுமே அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. வீரப்பன் இருந்த வரைக்கும் காடுகளின் பரப்பு வந்து அதிகரித்ததாக தான் நமக்கு சான்றுகள் இருக்குது. ஏன்னா யாருமே தவறு செய்வதற்காக யாரும் அங்கே போக முடியாது, வீரப்பன் ஒருத்தர் இருந்ததுனால. வீரப்பனுக்கு பிறகு அது திறந்த வழியாக மாறிவிட்டது, யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு தான் அக்டோபர் 18, 2004, அதுக்கு பிறகு நவம்பர் 12ஆம் தேதி தான் அன்னையால் எடியூரப்பா வந்து வராரு ஒகனைகளுக்கு. இது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளம்புனார். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பக்கமே வர முடியாது. சரியாக 15 நாள் கழித்து அவங்க அந்த அரசியலை மறுபடியும் தொடங்கினாங்க. இவ்வளோது பிரச்சனைகளுக்கு அது ஒரு பாதுகாவலராக வீரப்பன் இருந்தார். அதை தன்னுடைய அகந்தைக்காகவும் தன்னுடைய தன்முனைப்புக்காகவும் தன்னுடைய அரசியலுக்காகவும் தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் அவர்கள் முடித்து கட்டிவிட்டார்கள். இதில் மிகப்பெரிய குற்றவாளிகள், வீரப்பனை விட மிகப்பெரிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளோ வந்து வீரப்பன் பக்கம் வந்து ஒரு நியாயம் சொன்னாலும் அவர் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து சில பேர் வந்து சுட்டு கொன்னது. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை யார் வந்து காவல்துறைக்கு வந்து அவரை பற்றி தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களையும் வந்து கொடூரமாக வந்து கொலை செஞ்சிருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில கொலை வழக்குகள்லாம் அவர் மேலே பதிவாகிருச்சு. ஸோ வீரப்பன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சரி இப்போ பேச்சுவார்த்தைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி ட்ரீட் பண்ணுற விதம், அதே போல் இப்போ அவருக்கு யாராச்சும் வந்து எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்கள எப்படி சார் ட்ரீட் பண்ணுவார்? அதுதான் துரோகி அப்படின்றது தெரிஞ்சா துரோகி இந்த நாட்டில் எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இல்லை. காட்டி கொடுக்குறவன் எதுக்கு, கேவலமான பணத்துக்கு அப்படின்றது அவர் நிலைப்பாடாக இருந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் இப்போ 2 விஷயம் இருக்குது பொதுவாக. இப்போ இந்த அவர் இறந்தே 20 வருஷம் ஆச்சு. இன்றைய வாழ்க்கை முறையிலிருந்து அல்லது அப்போவுமே கூட மாநகர வாழ்க்கை முறையிலிருந்து அந்த வாழ்க்கையை பார்ப்பது என்பது வேறு, அது முற்றிலும் முரணானது. அவன் வந்து காட்டோட சார்ந்து வாழ்கிறான். காடு என்னுடையது, காடு என்னை சார்ந்திருக்கிறது, நான் காட்டை சார்ந்திருக்கிறேன். இந்த சட்டம்லாம் போட்டால பிரிட்டிஷ்காரன், இதுக்கு முன்னாடியிலேருந்து காடு என்னுடைய சொத்து, என்னுடைய பாட்டன் சொத்து, அங்கே இருப்பது எல்லாமே எனக்கு உரிமையானது. என்னென்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தானே, அன்றாட வாழ்க்கையாக தானே அவங்க வந்து போய் விறகு பொறுக்கிறது, அங்கே இருக்கிற சிறு உயிரினங்களை வேட்டையாடி வாழ்வது அப்படின்னு இருக்காங்க. வன சட்டம் போடுறாங்க, வன பாதுகாப்பு சட்டம். மனிதர்களை விட இங்கே மாட்டுக்கு மரியாதை அதிகமாக இருக்குது. மாடை வச்சுருந்தா மாடை காப்பாற்றுறதா மனுஷன் அடித்து கொள்றதா தான் நடந்துகிட்டு இருக்குது, பல மாநிலங்களில் பார்க்குறோம். அதுபோலவே இந்த உயிரினங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் போட்ட சட்டங்கள் மனிதர்களை கொள்வதாக மாறுறச்சு. ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி வீரப்பனே எல்லாமும் வாக்குமூலத்தில் சொல்கிறாரு, ஆமாப்பா நான் அவனை கொண்டேன் சுட்டா, அவர் மறுக்கலை. இங்கே இருப்பவர்கள் போல பொய் சொல்லலை. அவங்களுக்கு அது ரொம்ப எளிதானது. என்னென்னா சத்தியம் பேசுவது, நேர்மையாக இருப்பது, வாழ்க்கையில் வந்து அபகரிப்பது என்பது அவர்களுக்கு அது வாழ்க்கை முறை அல்ல. அதனால் இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இயல்பு, என்னுடைய காடு, என்னுடைய செல்வம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான இது அத்துமீறல், நீ செய்கிறது சட்டமீறல் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நமக்கு தான், அரசுக்கு தான் அது இருக்குது. அதை மீறி அவர் செய்கிறாரு. அவர் குற்றவாளியாக உருவாக்கப்படுகிறார். குற்றவாளியாக வீரப்பன் உருவாகவில்லை, வீரப்பன் உருவாக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான அத்தனை சான்றுகளும் இருக்குது. அது வனத்துறை மிக முக்கிய பங்கு வகிக்குது அதில். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த பகுதி மக்கள், பெரும் செல்வந்தர்கள் உட்பட வீரப்பன்ட்ட போனால் நியாயம் கிடைக்கும்னு எப்படி ஒரு குற்றவாளியை நம்பி வந்திருக்க முடியும்? பெரிய பெரிய சிக்கல்கள் நீதிமன்றத்தில் வழக்கானது பிறகு கூட அந்த வழக்கை வாபஸ் திரும்ப பெற்றுக்கொண்டு வீரப்பன் வந்து பேசி முடித்து அவர்களுக்கு சுமூகமாக தீர்வு. வீரப்பன் சொன்னால் சரியாக இருக்கும்னா சரியாக தான் தீர்ப்பு சொல்கிறார். இவர் வேண்டியவர், நீ என்கிட்ட கட்டிங் கொடு, நீ அப்படின்லாம் அந்த வழக்கமே கிடையாது. 8 1 2 சரியாக பேசி முடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? எப்போ யானை வேட்டை, இது சந்தன கடத்தல் இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்பாகவே அரசியல் செல்வாக்கா வீரப்பன் சொன்னா யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த பழக்கம் மக்களுக்கு எப்படி வந்தது? ஆமா, 1978 தொடங்கி 80களின் தொடக்கத்துல 81 தேர்தலையே அவர் வந்து காங்கிரஸுக்கு ராஜீவ் கவுடாவுக்கு வாக்கு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால ராஜீவ்கவுடா ஜெயிக்கிறாரு. அப்போ ஜனதாதளத்தில் இருந்த நாகப்பாவுக்கு அது மிக கோபத்தை உருவாக்குது. அப்போ வீரப்பனை ஒழிக்கணுங்கிறதுக்காக பங்காளிகளை அவர் கிளப்பி விடுறாரு. பங்காளிகளுக்கு ஆதரவாக அவர்களுக்கு துப்பாக்கி கொடுத்து, வனத்துறையின் ஆதரவோட, காவல்துறை ஆதரவோட பங்காளிகளுக்கு துப்பாக்கி கொடுத்து வீரப்பனை கொள்ளுவதற்காக அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அங்கேருந்தே தொடங்குது. நீங்கள் சொல்றது போல வெறும் கொலைகாரனாக இருந்திருந்தால் இவர் சொன்னால் ஓட்டு போகிற பழக்கம் எப்படி மக்கள் வந்திருக்கும்? அங்கே தொடங்கின அந்த மக்களுடைய செல்வாக்கு என்னன்னா, இவர் மக்களுக்கு எல்லாமும் நல்லதாகவும் ஒரு காலத்தில் செஞ்சிருந்தது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னது போல் மிக அளவுக்கு செல்வங்கள் சேர்ந்திருந்தாலும் கூட கோடி கணக்கில் ஒரு கோடிப்பா எவ்வளோ சந்தன கட்ட கடத்தின 11 மாதம், எவ்வளோ சம்பாதிச்சா 1 கோடி, என்ன செஞ்ச? இவர்கள் போல் சொத்து சேர்க்குற வழக்கம் இல்லை. எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்ச எல்லாருக்கும் மக்களுக்கு பணம் தான். எல்லாருக்கும் யார் எது கேட்டாலும் கொடுக்குறது, இப்படி கொடுத்தே வழங்கியிருக்காரு. இது வந்து பொய் கிடையாது, பிம்பம் இல்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர்கள், நடிகர்களை பற்றி எல்லாம் வந்து திட்டமிட்டு ஆள் வச்சு எழுதுறாங்கல்ல, அது கிடையாது. வீரப்பன் என்ன சொன்னாரோ அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு. எல்லாத்தையும் இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு போய் சேர்க்கறதுக்குன்னா புதைச்சி வைக்கிறதுனா அவர் ஏன் சம்பாரித்து வீரப்பனாக கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுனா அவர் சொந்தக்காரன்ட்டுலாம் கொடுத்து வச்சுருக்கணும். இவர் சொந்தக்காரன் இல்லை, வெளியில் அந்த பகுதியில் நல்ல மதிப்புடையவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து
வச்சுருந்தார். எதுக்கு வச்சுருந்தார்? மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரூ. 1 2 அந்த காலத்தில் அந்த தாண்டி பார்க்காத மக்களுக்கு ரூ. 50 ரூ. 100 நோட்டை அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ பண மதிப்பு அறிமுகப்படுத்தினதே வீரப்பன் தான். ரூ. 100. அப்போ அவனுக்கான எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. இதை வந்து நான் சொல்கிறது, தேர்தல் நீங்கள் ஓட்டு போடுப்பா ராஜிகவுடாக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பிறகு இதை செய்கிறாரு. சம்பாதிச்ச பிறகு பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடியே எப்படி அந்த பேர் வந்துச்சு அவருக்கு? அப்போ வெறும் கொலைக்காரனா? ஆக மக்கள் போய் எங்களை ரொம்ப பாடுபடுத்துகிறான் அந்த எஸ்ஐ தினேஷ், எங்களை கொடுமைப்படுத்துகிறான் சகில் அகமது, இப்படி பெண்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் கற்பழிக்கிறானுங்க, எங்களை போது சித்திரவதையாக கொள்றானுங்க, சின்ன பிள்ளைங்களும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ மக்கள் சொன்னால் இவரை இனிமேல் விட்டு வைக்க கூடாது மாதிரி கிளம்பி போய் அப்படி பழி வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் நேரடியாக வீரப்பனை போதிருந்தால் எப்போவே பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும். இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்காது. உலகத்திலே இவ்வளவு கொடுமைகள் ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த தவறும் செய்யாத மக்கள் மீது நடந்திருக்குமா? வழக்கமாக போர் நடக்கிற நாட்டில் போர் குற்றங்கள் நடக்கும், அல்லது எங்கேயாச்சும் உள்நாட்டு குழப்பங்கள் உள்நாட்டு கலவரங்கள் நடக்கிற இடத்துல நடக்கும். இங்கே மக்கள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல், அன்றாட வாழ்க்கைக்கே வழி இல்லாமல், பேசுவதற்கே தெம்பு இல்லாமல் இருந்த அந்த மக்களை நீங்கள் உங்களுடைய வீரதீரத்தை இங்கேருந்து போயிட்டு நாங்கள் அதிகாரிகள்னு சொல்லிட்டு காட்டினீங்கல்ல, அந்த கோபத்தில் இனி இது சரி வராதப்பான்னு அவர்களை மட்டும்தான், இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, இத்தனை காவலர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் கொண்டாரா? மிக கொடுமையாக பட்டியலிடப்பட்டவர்களை மட்டும்தான் அவர் அதை செய்திருக்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே சான்று இருக்குது. அதே போல் தேவாரம் படையில் இருந்தார் ஒருத்தர் உதவி ஆய்வாளராக எஸ்டிஎஃப்ல, அவருடைய தம்பி வீரப்பன்ட்ட இருந்தார். இந்த முரணு பாருங்க, சொந்த தம்பி அங்கதான் இருக்காரு அவரு. அது அப்ப அதுல இருந்தே புரியுது இல்லையா? அப்புறம் இந்த கொடுமைகள் சித்திரவதைகள் நடக்கவே தப்பிச்சு போறான்ல, தங்கச்சி அம்மா எல்லாரையும் கொள்றாங்க, கற்பழிக்கிறாங்க, இதை பார்த்துட்டு போய் சின்ன போய் சேர்றான்ல. இப்போ இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, வீரப்பன் கொண்டாரானா காவல்துறையை கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. சட்டத்தை கையெடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, ஆனால் சட்டத்தை காப்பவர்கள் என்னவாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. அவரும் மனுஷனாக இருந்தார், காட்டில் இருந்தவர். நாம் மனிதர்கள், நம்ம படித்தவர்கள், உயர்ந்த கல்வி பெற்றவர்கள், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறோம், நமக்கு பெரிய சம்பளம் வருது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், குடும்பம் மனைவியும் பாதுகாப்பாக இங்கே இருக்குது. நாம் அங்கே போய் என்னவா ஆனோம், என்னவா நடந்துக்கிட்டோம், மனுஷனாக கூட நடக்கலை அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அதில் தான் வீரப்பன் மிக அளவில் உயர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. இப்போது ஒன்றுமே வேணாம், இப்போ வந்திருக்கிற நக்கீரன் அவர்கள் அந்த சார்பாக வெளியிட்டிருக்கிற அந்த ஆவணப்படத்தில் கூசிய முனுசாமி வீரப்பனில் அவர் பேசுகிறார். வீரப்பன் பேசின அந்த வீடியோ காட்சிகளை ஒளிபரப்புகிறாங்க. அதை மட்டும் போட்டாலே வீரப்பனுக்கு இது இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்துடும். அப்போ அதுக்காகவே இல்லைப்பா வீரப்பன் தப்பு செஞ்சுருக்காருன்னு காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்காக 2-3 இதை வலிந்து அவர்கள் காட்சிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. இல்லைன்னா வீரப்பன் இப்போ வனக்காவலனாக கதாநாயகனாக பார்க்கப்படுறாருல்ல. இப்போது இது வீரப்பன் பேசுகிறத மட்டும் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவன் பெரிய சத்தியவானாக இருந்திருக்காராடா, இவன் தான்டா பெரிய குலசாமி, அந்த அளவுக்கு வந்துடும். அதனாலதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகும் கூட இன்னும் வீரப்பனை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு, இப்போ ஒரு வெப்சீரிஸ் வருது. ஸோ இன்னும் மக்கள்கிட்ட அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த கியூரியாசிட்டி இன்னும் குறையாம தொடர்ச்சியாக பார்த்துட்டே அந்த உண்மைதான். உண்மை வெறுமனே பொய்யா இருந்தால் எல்லா குற்றவாளிகளும் படம் எடுக்கிற குற்றவாளிகளை பற்றி படம் எடுக்கிறது தொடர்ந்து காலகாலமாக நடக்குது. ஆனால் அது அவ்வளோதுக்கு நிற்காது. சத்தியமாக வாழ்ந்த ஒருத்தன் உண்மையாக வாழ்ந்தான், ஆமாப்பா நான் அவனை சுட்டேன், நான் அவனை வெட்டினேன் அப்படின்னு அதிலையும் உண்மையாக இருந்தேன், நான் போய் பேச மாட்டேன், அரசியல் அது மாதிரி போல, எனக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னபடி வாழ்ந்தார். அப்புறம் யாருக்கும் தானாக போய் எனக்காக தீங்கு செய்யலை, எனக்காக நான் போய் ஒருத்தரை அழிக்கலை அப்படின்னு இருக்குல்ல, அந்த இதுதான் அவரை இன்னும். அப்புறம் அவர் செய்த அந்த மக்களை இப்போ 91 காவிரியில் பாதிக்கப்பட்டு, காவிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு ஓடி வந்தவர்களை காப்பாற்றியது வீரப்பனா அரசாங்கமாக? அரசாங்கம் அப்போ அரசுன்னு ஒன்று இருந்ததில்லை. ஆனால் அவர் காட்டில் இருந்தவர், அவரால் எவ்வளவு மக்களை காப்பாற்று பண்ண முடிஞ்சது. இந்த சிவசமுத்திரம், பிலிகுண்டலூர், நல்லூர் என்ற அந்த கர்நாடக பகுதியிலேருந்து வந்தவர்கள் எல்லாம் காப்பாற்றி, அது இருக்கு இல்லையா? இப்படியான செயல்கள் இது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு இருந்தால் தானே வரும். அப்போ நான் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டேன், என்னுடைய கொலைகளையும் நியாயப்படுத்துவதற்காக நான் ஒரு 10% கொடுக்குறேங்கிறதுல அந்த இயல்பு கிடையாது. அது இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்கும், அவங்க இயல்பு அப்படி இல்லை. அதனால தான் அவர் இன்னமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் மக்கள் மனதில். திரைப்படங்களும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கௌஸ்தப் என்டர்டைன்மெண்ட் KJR ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் 15 முதல் உங்கள் திரையரங்குகளில். கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.